Om Sarvadava. Hello, hi, happy morning to all my brothers and sisters of second year CSE. Today we are at the chapter 10 in unit 4 operating system. Sorry, chapter 11. In previous class we have completed the chapter 10 and we have started 11th chapter and we have seen some of a technique how to implement your file systems. So I just give overview about in a short period, then I will continue on new topic. Implementation of file systems. Already we said what are the techniques needs in your implementation process. So the first one is file system structure, file system implementation, directory implementation, allocation methods, free space management, efficiency and performance, recovery, NFS, and some examples. So these examples is not in your syllabus, so we'll still up to NFS. ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களோட லாஜிக்கல் ஸ்டோரேஜ் யூனிட்டில் வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள் ஃபைல் சிஸ்டம் செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு மேப்பிங் டெக்னிக்கு ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் டேட்டா ஸ்டோரேஜ் வந்துட்டு ஈஸியாக அலோகேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் இருக்கும். இந்த ரேண்டம் ஆக்சஸ் வந்துட்டு உங்கள் ஐஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ த ஐஓ ட்ரான்ஸ்ஃபர் வில் பி பெர்ஃபார்ம்ட் இன் பிளாக் ஆஃப் செக்டார்ஸ். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு வேல்யூஸுமே செக்டார் வைஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் செக்டார் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் யோர் 512 பைட்ஸ். ஸோ இதோட ஃபைல் கண்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும் இல்லை டிவைஸ் ட்ரைவராக இருக்கட்டும். ஸோ ஃபைல் கண்ட்ரோல் பிளாக் வந்துட்டு உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும். டிவைஸ் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் டிவைஸை ஆர்கனைஸ் பண்ணும். So this is your layered file system. First you have application program, then you have a logical file system, file organization modules, basic file systems, IO control with their devices. Then file system layers. So இந்த layers எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடியூல்ஸ் வைஸாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணும்போது இதோட பேசிக் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட்ஸில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த கமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ரிட்ரீவ் த பிளாக்ஸ். ஸோ உங்கள்கிட்ட எத்தனை பிளாக்ஸ் இருக்கோ அத்தனை பிளாக்ஸ் ஆஃப் மெசேஜஸை நீங்கள் டிவைஸ் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேற ஒருத்தங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அப்போ வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதில் பஃபர்ஸ் இருக்கும். பஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்மிட்டை பார்க்கும். அதே மாதிரி உங்களோட கேச்சர்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் மாடியூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட லாஜிக்கல் அட்ரஸையும் ஃபிசிக்கல் பிளாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. தென் திஸ் இஸ் யோர் ஃபைல் சிஸ்டம் லேயர்ஸ் கண்டினியூவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபைல் நேம்ஸ் இருக்கும். ஸோ தட் ஃபைல் நேம் வில் கண்டெய்ன்ஸ் யோர் ஃபைல் நம்பர், ஃபைல் ஹேண்டில், தென் இட் வில் கிவ்ஸ் அண்ட் லொக்கேஷன். அந்த லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பிளாக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதனோட டைரக்டரி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களோட காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரிடண்டன்சியை வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ரிடண்டன்சி அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் அண்ட் எஃப்எஃப்எஸில் தான் வரும். ஸோ இப்போ இந்த யூஎஃப்எஸ், என்எஃப்எஸ், எஃப்எஃப்எஸ் இது எல்லாமே உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ZFSல ஆரக்கல் மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் சூப்பர் பிளாக், மாஸ்டர் ஃபைல் டேபிள். ஸோ இதோட ஃபைல் கண்ட்ரோல் பிளாக்ஸ்க்கு உங்களோட வால்யூம்ஸை கொடுத்து அந்த வால்யூம்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஐநோட் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அதுக்கான பெர்மிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை சைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களோட மாஸ்டர் ஃபைல் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி அதோட டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் அதனுடைய கண்ட்ரோல் பிளாக்ஸ் பார்த்தோம். ஒரு ஃபைலோட பெர்மிஷன்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கான டேட்ஸ் அலாட் பண்ணணும். ஸோ ஓனர்ஸ் அவங்க எந்த குரூப்பில் இருக்காங்க, அவங்களுடைய ACL ப்ராசஸ். ஸோ ACL ப்ராசஸ் அப்படின்றது ஒரு அசிங்கர்னஸுடைய சைக்ளிக். ஸோ அந்த அசிங்கர்னஸ் சைக்ளிக் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபைல் சைஸை அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபைல் சைஸ் வந்துட்டு அந்த டேட்டா பிளாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான அந்த பாயிண்டர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதனுடைய மெமரி ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதனுடைய ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு, ரீட் ரைட் பண்ணி அதனோட சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு கர்னல் மெமரியில் போட்டு எப்படி பிளாக் பண்ணலாம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ we don't want to waste our time, so we'll go for a next topic that is about your virtual file system. ஸோ virtual file system உடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா VFS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த VFSல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுனிக்ஸ் கோடு இருக்கும். அந்த யுனிக்ஸ் கோடை ஃபைல் சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய ஜெனரிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஜெனரிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதனுடைய நெட்வொர்க் ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த நெட்வொர்க் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஜெனரிக் ஃபைல்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த VFS இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த VFS இன்டர்ஃபேஸில் உங்களோட ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு நீங்கள் யூனிக்ஸ் டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணுறது தான். ஸோ இதுதான் அதனுடைய சிஸ்டமேட்டிக் வியூ. ஸோ சிமேட்டிக் வியூ என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அ ஃபைல் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து வர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. அப்போ மூவ் பண்ணும்போது உங்களோட லோக்கல் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் இருக்கும். ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3 சொல்லிட்டு 3 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டைப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட செகண்டரி ஸ்டோரேஜில் உங்களோட டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ரிமோட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது உங்களுடைய நெட்வொர்க்ஸை ஒரு ஓப்பன் சோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரிமோட் ஃபைல் சிஸ்டம். இந்த ரிமோட் ஃபைல் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட வர்ச்சுவல் டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆக்சசிபிலிட்டிக்காக கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய டேட்டாஸ் தான் இது. இப்போ என்கிட்ட ஒரு சூப்பர் பிளாக் இருக்குது. அந்த சூப்பர் பிளாக்கு நான் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸிட் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த போத் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷன் டேபிளில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் டேபிளில் அந்த பாயிண்டரை டிஸ்பிளே பண்ணும்போது அதோட ஆக்சசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அதை மூவ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்ரஸ் பண்ணும்போது அதோட ருட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனுக்காக ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை ஆக்சஸ் பண்ணும்போது அதோட அப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருவாங்க. And this is your directory implementation. So directory implementationல you have a linear search time. So linear search time அப்படின்றது உங்களோட ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம B3, B+, ஏதாவது பைனரி ட்ரீ, பைனரி ப்ளஸ் ட்ரீ, ஹீப் ட்ரீலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதே கான்செப்டில் தான் வந்து உங்களுடைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்பவுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய டைரக்டரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களோட ஆஷ் டேபிள் ஒன்று இருக்குது, அந்த ஆஷ் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கொலிஷனில் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட 2 ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஃபைல்ஸுமே வந்துட்டு சேம் லொக்கேஷனில் பாண்ட் பண்ணணும். ஸோ அதை நான் சேம் லொக்கேஷனில் பாண்ட் பண்ணும்போது எந்த இடத்துல எனக்கு கொலிஷன் அக்கர் ஆகிருக்கோ அந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த என்ட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சைஸில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஸோ அந்த செயின் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது உங்களோட ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு எந்த இடத்துல டெர்மினேட் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல டெர்மினேட் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அது டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷன். தென் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அலோகேஷன் மெத்தட். அலோகேஷன் மெத்தட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 13 மார்க் கொஸ்டின் நான் கம்ப்ளீட்டாக படிக்க சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அலோகேஷன் மெத்தட் அப்படின்றது என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபைல்ஸ் இருக்குது இல்லை டிஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்கை அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை யூசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த அரேஞ்ச் பண்ணுறது தான் உங்களுக்கான அலோகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அலோகேஷன் மெத்தடில் 3 டைப்ஸ் இருக்குது. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் கான்டிகியூஸ் அலோகேஷன், செகண்ட் ஒன் லிங்க்டு அலோகேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இண்டெக்ஸ் அலோகேஷன். ஸோ கான்டிகியூஸ் அலோகேஷன் அப்படின்னா என்னென்னா, இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் டிஸ்கை வந்துட்டு ஆக்குபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் லொக்கேஷன் காமிக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் லொக்கேஷன்லேருந்து உங்களுடைய எத்தனை பிளாக்ஸ் இருக்கோ ஸோ அத்தனை பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணும். நம்ம சாப்டர் 12ல் நம்ம செக்மெண்டேஷன் ஸ்வாப்பிங்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். அந்த சிலிண்டருக்குள்ளே குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும். அது அட்ரஸ் லொக்கேஷன் 0லேருந்து 15 வரைக்கும் எடுத்திருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து 16 அட்ரஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் 0லேருந்து 23 வரைக்கும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 24 அதோட அட்ரஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அதோட அலோகேஷன்ஸ் உங்கள் மெத்தட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மாதிரி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஏன்னா இது வந்து டைனமிக் தான். உங்களுக்கு வேணும் போது அந்த லொக்கேஷன் அந்த அட்ரஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா அந்த அட்ரஸில் நீங்கள் வேறு ஏதாவது டேட்டாஸும் இன்ஃபர்மேஷன்ஸையும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன். ஸோ இதோட மேப்பிங் சைஸ் வந்து 512 MB. ஸோ இதுதான் அதனுடைய டயக்ராம் தெளிவாக சொல்கிறேன், லிசன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதனுடைய அந்த சிலிண்டர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ 0லேருந்து 31 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போது 0லேருந்து 31 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருந்தா இது எத்தனை அட்ரஸ் ஸ்பேஸ் எடுத்திருக்கு? வெரி குட். இதனோட அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 32 அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இந்த 32 அட்ரஸ் ஸ்பேஸில் நான் டைரக்டரி கொடுத்துட்டேன். ஸோ சைடில் டைரக்டரின்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். அந்த டைரக்டரியில் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்து ஒவ்வொரு ஃபைலும் அதோட லொக்கேஷனை எப்படி ஷேர் பண்ணிக்கும், எப்படி அதை ஆக்குபை பண்ணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃபைல் நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட், டிஆர், மெயில், லிஸ்ட், எஃப். என்கிட்ட மொத்தம் 5 ஃபைல் இருக்குது. ஓகேவா? இந்த 5 ஃபைலோடைய ஸ்டார்டிங் லொக்கேஷன் கொடுத்தாச்சு, லென்த் கொடுத்தாச்சு. ஸோ அங்கேருந்து அதனோட லென்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுண்ட்டுன்னு இருக்குது. கவுண்ட் அப்படின்றதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா 0. ஸோ அதோட லென்த் என்னென்னா 2. அப்போது கவுண்ட் அப்படின்ற ஃபைலுக்கு எனக்கு 2 அட்ரஸ் ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த 2 அட்ரஸ் ஸ்பேஸ் நான் எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா 0 அப்படின்ற லொக்கேஷன் தான் நான் போகணும். ஸோ 0 அப்படின்ற லொக்கேஷன்லேருந்து 2 அட்ரஸ் ஸ்பேஸ். அப்போ 0 லொக்கேஷன் ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ், 1 அப்படின்ற லொக்கேஷன் இன்னொரு அட்ரஸ் ஸ்பேஸ். அப்போ 0 and 1 ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்றதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதை தான் அந்த சிலிண்டரில் ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0th பொசிஷனையும் 1 பொசிஷனையும் ஷேட் பண்ணி கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஒன் டிஆர். டிஆரோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஸ்பேஸ் லொக்கேஷன் என்ன? 14. அதோட லென்த் என்ன? 3. அப்போ 3 அப்படின்னா 14, 15, 16 இந்த 3 அட்ரஸ் ஸ்பேஸுமே டிஆர் அப்படின்ற ஃபைல் வந்துட்டு எடுத்துக்கும். நாங்கள் ஷேட் பண்ணியிருக்காங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் மெயில் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அதோட ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்து 19. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போ 19, 20, 21, 22, 23, 24. அப்போ 19லேருந்து 24 வரைக்கும் மெயில் அப்படின்ற கவுண்ட், அந்த மெயில் அப்படின்ற அட்ரஸ் ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆக்குபை பண்ணிடுது. ஸோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்து லென்த் 4 வரைக்கும், எஃப் அப்படின்றது 6லேருந்து 2 வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்டிகியூஸ் அலோகேஷன் ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ். அதோட ஃபைலோட நேம் கொடுத்துருவாங்க, ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அதோட லென்த் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்ற லொக்கேஷன்ஸ் எடுத்து அதோட ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ கான்டிகியூஸ் அலோகேஷன் ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலோகேஷன் மெத்தட் ஆஃப் லிங்க்டு அலோகேஷன் மெத்தட். ஸோ இந்த லிங்க்டு அலோகேஷன் மெத்தடில் ஒவ்வொரு ஃபைலுமே பிளாக்ஸாக லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நில் பாயிண்டரில் தான் வந்து இருக்கணும். இதுக்கான எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர்ஸை கொண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கும். ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து உங்களோட நியூ பிளாக்ஸ் தேவைன்னா வந்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா FAT ஃபைல் அலோகேஷன் டேபிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கான லிங்கிங் அலோகேஷன் மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் கிடையாது. இதுக்கு வந்து மேப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இதில் பாயிண்டர் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க் ஸ்பேஸை அலோகேட் பண்ணுறதுக்கு, பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதால உங்களோட ஸ்பேஸ் வந்து வேஸ்டேஜ் இருக்காது. நோ வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இதுதான் அதனுடைய டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் எப்படி போட்டாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் டைரக்டரி இருக்குது, ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் நேம் என்னென்னா ஜீப் அப்படின்ற ஃபைல். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? 9. ஸோ 9 அப்படின்ற இடத்துல என்னுடைய பாயிண்டரை கொண்டு போய் நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ பாயிண்டரை வச்சுட்டு எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 9, எண்டிங் பாயிண்ட் வந்து 25. ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பாயிண்ட்குள்ளே நீங்கள் எந்த அட்ரஸ் ஸ்பேஸை வேணால் நீங்கள் போய் லொக்கேட் பண்ணலாம். இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் தான் லொக்கேட் பண்ணும், அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் தான் லொக்கேட் பண்ணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து இதுக்கு கிடையாது. எந்த அட்ரஸ் ஸ்பேஸை வேணாலும் நீங்கள் லொக்கேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் லொக்கேட் பண்ணுறீங்களோ
அந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், மூவ் பண்ணால் போதும். ஸோ 9 அப்படின்றது ஸ்டார்டிங் கொடுத்தாச்சு, எண்டிங் வந்து 25 கொடுத்தாச்சு. ஸோ 9 13 போயிருக்காங்க, 13 16, அகைன் 16 1 6, 6 2, 2 25 வந்தாச்சு. விச் மீன்ஸ் உங்களோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். மிடில் நீங்கள் எந்த அட்ரஸ் ஸ்பேஸை வேணாலும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து லிங்க்டு அலோகேஷன் மெத்தட். ஸோ அதனோட டயக்ராம் தான் இது. FAT டயக்ராம் சொன்னோம் இல்லையா, ஃபைல் அலோகேஷன் டேபிள். ஸோ இப்போ என்கிட்ட டெஸ்ட் இருக்குது, ஸ்டார்ட் பிளாக் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த FAT டேபிளில் உங்களோட நம்பர் ஆஃப் டிஸ்க், எத்தனை டிஸ்க் வந்து பிளாக் ஆகிருக்கோ அத்தனை டிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேபிளில் வேல்யூஸை அசைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Then your third method is allocation method for indexing. ஸோ இண்டெக்ஸிங்கில் ஒவ்வொரு ஃபைலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் பிளாக் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இண்டெக்ஸ் டேபிள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் லாஜிக்கல் வியூ கொடுத்து பாயிண்ட்ஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அதனுடைய எக்ஸாம்பிள். இது ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கவனிங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதோட பேஜ் நம்பர் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அந்த பேஜ் நம்பர் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணோம்னா உள்ளே நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைரக்டரியும். ஸோ உங்களுக்கு ஃபைல் இருக்குது, ஜீப் அப்படின்ற ஃபைல், இண்டெக்ஸோட பிளாக் கொடுத்துருக்காங்க 19 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு 19 அப்படின்றது, அந்த 19 பக்கத்தில் ஒரு பாக்ஸில் 9, 16, 1, 10, 25, -1 இருக்குது இல்லையா. ஸோ 25க்கு அப்புறம் எந்த வேல்யூஸும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்னென்னா, அந்த 19 அப்படின்ற இண்டெக்ஸ்லேருந்து இந்த இருக்கிற எல்லா டேபிள், எல்லா பேஜ் அட்ரஸ் ஸ்பேஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ அப்போ இண்டெக்ஸ் பிளாக் என்ன 19. ஸோ 19 அப்படின்ற இடத்துல அந்த ஆரோ போயிடும். ஸோ ஆரோ போனதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் பேஜஸ் இருக்கோ எல்லா அட்ரஸ் ஸ்பேஸுமே, எல்லா பேஜஸ்மே வந்து 19லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். அதுதான் அங்கே 1 விசிட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் 16 விசிட் பண்ணியிருக்காங்க, 10 விசிட் பண்ணியிருக்காங்க, 25 விசிட் பண்ணியிருக்காங்க, 9 அப்படின்ற வேல்யூவை விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் விசிட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணால் தான் அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் எல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுடைய இண்டெக்ஸ் அலோகேஷன். அதே மாதிரி ஒரு டவுட் வரும், எப்பவுமே நாங்கள் படிங்க அப்படின்னு சொல்லும்போது, மேம் இந்த நம்பர் சேம் நம்பர் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் நம்பர்ஸை மாற்றி கூட எழுதலாம், பட் அந்த டெக்னிக்கை மாற்றக்கூடாது. இப்போ 19 அப்படின்ற இடத்துல நீங்கள் 12 கூட போடலாம். ஸோ நீங்கள் 12 இண்டெக்ஸ் பிளாக்காக யூஸ் பண்ணி அந்த 12லேருந்து நிறைய அட்ரஸ் ஸ்பேஸ், அது நிறைய பேஜஸ் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி உள்ள நம்பர்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. பட் என்னென்னா கான்செப்டை மாற்றிடாதீங்க. இதே தான் வந்து கான்சிகஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கோட அடுத்த மெத்தடாச்சும் இருக்கட்டும், ஸோ இண்டெக்ஸிங் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை லிங்க்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஓன் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். பட் அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுடைய அலோகேஷன் மெத்தடோடைய இம்பார்ட்டன்ட் 3 டைப்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அலோகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இண்டெக்ஸ் டேபிளோட வேல்யூ வேணும். இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் தான். நீங்கள் எந்த நம்பர் வேணால் எந்த பேஜில் வேணால் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டைனமிக் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை எடுத்துக்காது. அப்போ உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஓவர் ஹெட் ஆகும். இது LA BROR 512 அப்படின்றது Q and R. Q வந்து உங்கள் இண்டெக்ஸ் டேபிளில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறது, R அப்படின்றது உங்களோட பிளாக்கை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் அலோகேஷனுடைய மேப்பிங் டேபிள். ஸோ நீங்கள் வந்து மேப் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்டர் இண்டெக்ஸ் தெரியணும், அந்த இண்டெக்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சு ஃபைல்ஸில் போய் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் கம்பைன்டு ஸ்கீம். ஸோ இந்த கம்பைன்டு ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் இருக்குது. இப்போ எங்கிட்ட மோட், 2 ஓனர்ஸ், டைம் ஸ்டாம்ப், அதே சைஸோட பிளாக் கவுண்ட், அப்புறம் டைரக்ட் பிளாக், அப்புறம் சிங்கிள் இன்டைரக்ட், டபுள் இன்டைரக்ட், ட்ரிபிள் இன்டைரக்ட், மொத்தம் 3 இன்டைரக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இண்டெக்ஸ் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் வந்து 32 பிட் ஃபைல் பாயிண்டராக இருக்கணும். ஸோ அந்த 32 பிட் ஃபைல் பாயிண்டரில் உங்களோட டேட்டாஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K பைட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிளாக்குக்குமே அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 4K பைட்ஸ் அசைன் பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டாஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு 32 பிட் லாங் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. That's all about your allocation method. Your next topic is performance. பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா ஒரு ஃபைல் ஆக்சஸ் டைப். ஸோ இந்த ஃபைல் ஆக்சஸ் டைப் மூலமா நீங்கள் வந்து ஒரு சீக்வென்ஷியலாவோ இல்லை ஒரு ரேண்டம் ஆக்சஸையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற லிங்க்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரேண்டம்க்கு பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணவே முடியாது.
you have to declare the access type as creation. ஸோ நீங்கள் க்ரியேஷனாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா கான்ஃபிகஸ் அலோகேஷன் மெத்தடாக இருக்கட்டும் இல்லை லிங்க்டு அலோகேஷன் மெத்தடாக இருக்கட்டும் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சிங்கிள் பிளாக் நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிங்கிள் பிளாக் வந்துட்டு 2 இண்டெக்ஸ் பிளாக்கை ரீட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணுமோ அங்கே உங்களுக்கு பிளாக் பண்ணி கிளஸ்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோபுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த த்ரோபுட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது இட் ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் CPU ஓவர்ஹெட். ஸோ CPU ஓவர்ஹெட் என்ன இருக்கோ அது வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. Then in performance you have to add the instructions. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸிக்யூஷன் பாத் வந்துட்டு ஒரு டிஸ்கில் இருக்கிற இன்புட் அவுட்புட்டை ரீசனபிள் வேல்யூஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணும். அப்போ அது ஸ்டோர் பண்ணும்போது அதோட இன்டெல் கோர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எடிஷனை எடுத்து அந்த எக்ஸ்ட்ரீம் எடிஷனில் இருக்கிற டிப்பிக்கல் டிஸ்க் ட்ரைவை 250 per second வந்துட்டு அதை எடுத்து அதோட மில்லியன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இன் அப்கமிங் கிளாஸ் வில் சி அபவுட் ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நம்ம டேட்டாஸை லிங்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், அதோட பஃபர்ஸ் என்ன, லாக் ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, NFSனால் என்ன அப்படின்றத பார்த்து will complete the unit 4 in next class. Okay, thank you.